மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் சிந்தித்து செயல்பட்ட திட்டங்களில் மகத்தான திட்டமான தமிழக சொந்தங்கள் உலகம் முழுவதும் வாழ்கின்ற சொந்தங்களில் ஆண்டுக்கு 200 மாணவர்களை பண்பாடு சுற்றுலா என்ற பெயரில் அழைத்து வந்து தமிழ்நாட்டினுடைய அருமை பெருமைகள், தமிழ் மொழியின் பெருமை, தமிழ் மொழியின் நாகரிகம், தமிழ்நாட்டில் உள்ள நெல்லையப்பர் ஆலயங்கள் போன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்து ஆலயங்கள் அனைத்தையும் அவர்கள் பார்வையிட்டு செல்வதற்கு ஏற்பாடு செய்து அதன்படி ஏற்கனவே 157 பேர் 2 குழுக்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பார்வையிட்டு 3வது குழுவாக 38 பேர்கள் இன்று வந்திருக்கின்றார்கள். நம்முடைய தம்பி துபாய் மீரான் அவர்கள் அதோடு சேர்ந்து இணைந்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அயலக அணி சார்பாக வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களுக்காக ஒரு அமைச்சகம் ஆரம்பித்து அதற்கு வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய அமைச்சர் என்று பெயரிட்டு இப்போது மாண்புமிகு நாசர் அவர்கள் அமைச்சராகவும் இருக்கின்றார்கள். அதுபோல் அயலக பொறுப்பாளர்களை நியமித்து ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக சென்று செயல்படுவதற்கு சட்டப்படி செயல்பட்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இடிந்தகரையில் கூட ஈரானுக்கு மீன்பிடிக்க சென்று பக்ரைன் சிறையில் 3 மாத காலம் சிறைவாசம் இருந்தவர்களையும் மீட்டு கொண்டு வருவதற்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெற்று அவர்களுக்கு துணையாக துபாய் மீரான் போன்றவர்கள் நேரிலே அங்கே சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தார்கள். இவ்வாறு தமிழகத்தினுடைய பெருமைகள் உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் எடுத்திருக்கின்ற முயற்சி முத்தான முயற்சி. வாழ்த்துக்கள். அந்த 38 பேர்களை தேடி வந்திருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களை வரவேற்கின்ற வாய்ப்பை தந்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல விஷயம் தானே. ஒரு அரசு ஒரு தவறு நடந்துன்னா அரசு கவனத்துக்கு போன உடனே வழக்கு பதிவு பண்ணி உடனடியாக புலன் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. போலீஸ் விசாரணையில் இருக்கின்றது. நல்ல நியாயம் கிடைக்கும். சமீபத்தில் கூட 2 நாளைக்கு முன்னால் பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க. 2022 ஒரு சம்பவம். ஒரு பெண்மணியை ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் முன் தள்ளிவிட்டு ஒருவர் சாகடிக்கின்றார், இறந்து விடுகிறது. துரிதமாக இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வேகமாக நீதிமன்றத்திலே வாதாடி இப்போது அவருக்கு தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால் இந்த அரசு வெறுப்பில்லாமல் சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற அரசு. ஆகவேதான் யார் தவறு செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற அரசு. அதே அடிப்படையில் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு படு பாதகமான செயலை செய்த அந்த பாதகனை உடனடியாக கைது செய்திருக்கின்றார்கள். மேல் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு உள்ளே செல்வதற்கு நான் விரும்பவில்லை. காவல்துறை அவர்களை இப்போது எடுத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றத்திலே கேட்டிருக்கின்றார்கள். முழு விசாரணையும் முடிந்த பின்பு சரியான நடவடிக்கை இந்த அரசு எடுத்ததாக எல்லாரும் பாராட்டுவாங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏற்கனவே சமக்கர சிக்ஷா அபியான் சொல்லி மத்திய அரசு தர வேண்டிய 5200 கோடிக்கு மேல உள்ள பணம் ஆசிரியர்களுக்கு வழங்குவதை நிறுத்திட்டாங்க. யார் நிறுத்தினாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசியில் கையெழுத்து போடுங்க. அப்பதாங்க நியூ பாலிசி எஜுகேஷன்ல இருக்க குறைகளை சுட்டி காட்டி தான் அதை நிவர்த்தி பண்ணா கையெழுத்து போடுதோங்க. 3, 5, 8 வகுப்புல ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளை ஃபெயில் ஆயிட்டுனா தாய் தோப்பம் செய்ய தொழிலுக்கு நீ பேரணும் அப்படின்னு சொன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒருபோதும். என் பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் இந்தியாவிலே பட்டம் படித்ததில் அதிகமான பேர் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க. மகளிர் இந்தியாவிலே பட்டம் படித்தவர்கள் அதிகமான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 60 தாண்டிட்டாங்க தமிழக பெண்கள் எல்லாருமே. மாண்புமிகு பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நியூ பாலிசியில் 2035 50% பட்டதாரி ஆக்குவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாலே 51% ஆயிற்று மொத்தமா. பெண்களை தமிழ்நாட்டில் பெண்களை எடுத்துக்கிட்டா 60% மேல படித்தவங்க படிச்சு கொண்டிருக்கவங்க பட்டதாரியாட்டு இருக்கிறாங்க. இந்திய அளவில் தனியார் நிறுவனங்களாகட்டும் பொதுத்துறை ஆகட்டும் அரசாகட்டும் அதிகமாக வேலை பார்க்கின்ற பெண்கள் 43% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்.
எந்த அளவுக்கு படிப்புல முன்னேறி இருக்கான்னு பாருங்க. அமைச்சர் மூர்த்தி வந்து ஆண்ட பரம்பரை சொல்லி பேசிய வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு சோசியல் மீடியால. பட் அவர் வந்து இது வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி பேசினது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குறிப்பிட்ட போதை மட்டும் எடிட் பண்ணிருக்காங்கன்றாங்க. இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து பரம்பரை ஆண்ட பரம்பரை அப்படின்றத பேசலாமா? சர்ச்சையாயிருக்கு. என்ன சூழல்ல அதை அங்க பேசுறாங்கிறது எனக்கு தெரியல. வரலாறு எல்லாருமே ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் சமூகம் தான் இந்த நாட்டை ஆண்டதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அந்த வகையில எப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால அது ஒரு குற்றமாட்டு நீங்க எவனா அந்த அரசு ஆட்சியில 4 வருஷத்துல எந்த குற்றமும் நடக்கல, இதுலயாவது ஒண்ணு பண்ணுவோமான்னு சொல்லி சில மீடியாக்கள் பண்றாங்கதாட்டு சொல்றாங்க. அது நான் சொல்லல, அப்படி நீங்க பண்ணுனீன்னு சொல்லல. நான் வெளியே சொல்லக்கூடிய விமர்சகர்கள் அப்படி சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இல்ல பார்வையில அது என்ன சூழலுக்கு அவர் சொன்னாரு, யாருகிட்ட சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல. நீங்களே பொது மேடையில பேசுறத வெட்டி திருத்தி தான் ஒட்டி வச்சிருக்கீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, அது ஏப்பா தம்பி, நம்ம பாராளுமன்றத்தில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கரை பற்றி நம்முடைய இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் நின்று பேசிச்சாங்க. அப்ப அதுல சொன்ன வார்த்தைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்க்காங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து திருத்தி கூறிவிட்டார்கள். பாராளுமன்றத்தில் பேசினது, அதுவும் உள்துறை அமைச்சர் பேசினதே திருத்திட்டாங்கன்னா மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி சொன்னல என்ன குறைய கண்டுபிடிச்சேன்னு எனக்கு தெரியல. அதை விடுங்க, வேற என்ன செய்யணும்? திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி தரல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இது அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, தமிழக அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அப்ப எங்க போகுது அப்படின்னு குற்றச்சாட்டு. 44,042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிருக்கு, எங்க பெருக்குன்னு கேட்காங்க. அப்படிதானே? அந்த ஆர்டிஐல கேட்க சொல்லுங்க, ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கோம். இல்லைன்னா ஆன்லைன்ல பார்க்க சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப படிச்சவங்க. அவங்க ஆன்லைன்ல அவங்க பையனை விட்டு இந்த 4,44,000 எங்கப்பா போயிருக்குன்னு செக் பண்ணி சொல்லுன்னா புள்ளி ஓரமாட்டு இருக்கு. அதே போல சட்டமன்றத்தில் இது கல்வி மானிய கோரிக்கையில் அழகா அமைச்சர்கள்லாம் மானிய கோரிக்கையை தாக்கல் பண்ணி பதில் சொல்றாங்க. தெளிவா இருக்கு. அதுல படிச்சுட்டு ஏதேனும் குறை இருந்தால் அதை சொல்லுங்க, நம்ம நிவர்த்தி பண்ணிருந்தோம். இந்த அரசு தஞ்சை பல்கலைக்கழகத்துல பதிவாளர் பதவி ஏற்கக்கூடிய விவகாரம், ஏற்கனவே முன்னாள் ஒரு பதிவாளர் இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது இன்னொரு பதிவாளர் அந்த ரூம்பை உடைச்சி அவங்க போய் பதவி ஏற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உயர்கல்வித்துறையில ஆளுநர்களுடைய தலையீடு தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்குது. தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை தாண்டி ஆளுநர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் பல்கலைக்கழகங்கள் பூரா இருக்கிறதா நினைக்கலாமா, எடுத்துக்கிடலாமா? அப்படி நீங்க தான் அதுக்கு எல்லா பதில் சொல்லணும். ஏற்கனவே 6 பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்கள் நியமிக்கலங்க. 6 பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர்கள் நியமிக்கின்றா எல்லாரும் சட்டப்படி விதிப்படி தான் நடத்த முடியும் ஒரு அரசு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தர் போடணும்னா ஆளுநர் சார்பாட்டு ஒரு ஆளு, அரசு சார்பா ஒரு ஆளு, பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு சார்பா ஒரு ஆளு, 3 பேர். 4வது யுஜிசி. அந்த யுஜிசி வந்து நம்முடைய பல்கலைக்கழக மானிய குழு நினைக்கிறேன். அவங்க வந்து எங்களையும் ஒரு ஆளை போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பரிந்துரை தான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு வழக்கு பீகார்ல வருது, உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 3ல கல்வி வந்து பிரிவு 3ல இருக்கு. மாநில அரசு சொந்தமாக சட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்துக் கொள்வதற்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. நான் சொல்லல தம்பி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 3ல அது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறதுனால மாநில அரசுக்கு அந்த உரிமை உண்டு. உச்ச நீதிமன்றம் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ரெஃபர் பண்ணி அதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லிட்டு இன்னொன்னையும் சொல்றாங்க, யுஜிசியினுடைய சட்ட விதி 1956 பிரிவு 26ல தெளிவா சொல்லியிருக்கு. யுஜிசி சொல்லுகிற பரிந்துரைகளை எல்லாம் ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை, மாநில அரசு விருப்பப்படி முடிவெடுத்துக் கொள்ளலாம். நான் சொல்லல. யுஜிசி சட்டம் 1956 பிரிவு 26ல இருக்கத
நான் ரெஃபர் பண்ணல, உச்சநீதிமன்றம் ரெஃபர் பண்ணது பீகார் கேஸ்ல. அந்த சட்டப்படியும் விதிப்படியும் ஆட்சி நடத்துகின்றவர் தான் தமிழக முதல்வர். இதுல எந்த மாறுபட்ட கருத்தோ ஆளுநருக்கு எதிராகவோ வேந்தருக்கு எதிராகவோ நிலைப்பாடு எடுக்கணுங்கிற அவசியம் இந்த அரசுக்கு இருக்க மாதிரி எனக்கும் தெரியல, உங்களுக்கு நிச்சயமா தெரியும்னு நம்புறேன். இல்ல ஆளுநருடைய தலையீடு ரொம்ப அதிகமா இருக்கிறதான்னு தான் கேள்வி. முதலமைச்சர் சட்டத்தின்படி ஆட்சி நடத்துறாருங்கிறது ஆளுநர் தலையிட்டு இருக்காரா இடலையா அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும். யூஜிசி நீங்க எடுத்து பாருங்க ஆன்லைன்ல, அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை சொன்னீங்கள 4 வருஷமா ₹1 கூட யூஜிசி கிராண்ட் கொடுக்கல. கடந்த 10 வருஷம் யூஜிசி கிராண்ட் வந்திருக்கான்னு கேளுங்க. நீங்க தான் கேட்கணும். யூஜிசி கிராண்ட் தமிழ்நாட்டில் உள்ள யூனிவர்சிட்டிக்கோ கல்லூரிக்கோ பைசா வரல. நம்முடைய மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு எத்தனை வருஷமா பணம் வரல பாருங்க, செக் பண்ணி கேளுங்க. எவ்வளவு நிதி தட்டுப்பாட்டில் இருக்கு, ஏன் தரமாட்டாங்க? அப்ப அந்த யூஜிசி துணைவேந்தர் போடுறதுக்கு ஒரு பரிந்துரை பண்ற அந்த யூஜிசி ஏன் இந்த பணத்தை தரலாமா தமிழ்நாட்டுக்கு? ஏன் இப்படி வஞ்சிக்கணும்? நீங்க தர வேண்டிய பணத்தையும் தர முடியாது, யூஜிசி தரதையும் பண்ண மாட்டீங்க. கணக்கு கேட்பீங்கன்னா யார்கிட்ட போய் சொல்ல? நீங்க தான் சொல்லணும். எல்லாரும் அரசு பள்ளிகள் 500 தமிழக அரசு தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு முயற்சி நடக்குது. இதை கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதாவது மறைமுகமா தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறாங்க. உன்னை சொல்றேன் தம்பி, கம்ப்யூட்டர் உடனே அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் வந்ததுனால இதை பயன்படுத்தினா இனிமே நம்முடைய வேலை வாய்ப்பு பேருன்னு சொன்னாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தினது கலைஞர் தான். டைடல் பார்க்க ஆரம்பிச்சாரு, அதே போல சிறுசேரியில் தொழில்நுட்ப பூங்கா ஆரம்பிச்சாரு. அந்த அவர் ஆரம்பிக்கக்கூடிய காலம் முரசொலி மாறன் வர்த்தக அமைச்சராக இருந்தார். 96 ஆட்சியில் அவர் தான் அப்போ ஆரம்பிச்சாரு. அப்போ அது பெங்களூர்ல மட்டும்தான் இந்தியாவிலே என்ன இருந்து ஐடி பார்க் இருந்து ஐடி தொழில் முன்னேற்றம் இருந்து. இவங்க தான் டைடல் பார்க்கையும் சிறுசேரியும் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் இப்ப 2 லட்சம் பேர் அந்த துறையில பணிக்கு செல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது மறைந்த கலைஞர் தலைவர். தொழில்நுட்பம் மாணவர்களிடம் சென்று அடைய வேண்டும். இப்போது கூட ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை கொண்டு வந்தா எங்களுக்கு வேலை பேருன்னு சொல்லி இப்ப யார் சொல்லுதா? ஐடி ஃபீல்டில் இருக்காங்க சொல்றாங்க. இல்ல, நவீன தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் மாணவர்களிடையே போனோம். அன்னைக்கு கலைஞர் அதை எடுத்து முன்னெடுத்து கொண்டு வந்தாரு. இன்றைய முதல்வர் பொறுப்பேற்ற உடனே தமிழக சட்டமன்றத்தில் காகிதமில்லா பட்ஜெட் எல்லாருக்கும் கையடக்க கணினியை கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லா கோரிக்கை மனுக்கள் எல்லாமே ஆன்லைன் மூலம் பண்ணுங்கன்னு சொல்லி நடைமுறைப்படுத்திட்டு வரோம். அப்ப காலத்துக்கு தகுந்தபடி இந்த மாற்றம். தமிழ்நாட்டில் நிறைய பல்கலைக்கழகங்கள், நிறைய பொறியியல் கல்லூரிகள், சில தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களோட டைப் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு என்னென்ன ஆள் தேவைன்னு சொல்லி அவங்கள தயார் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதே அடிப்படையில் தான் நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி கல்லூரிகளில் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். யார் கொடுப்பானா? இப்போ டாட்டாவோடு தமிழக அரசு ஒரு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன பணிக்கு ஆள் வேணும், உங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், நாங்களே ட்ரைனிங் தரவா இல்ல நீங்களே கொடுக்கலாம், நீங்களே கொடுக்கணும்னா கொடுங்க. நீங்க பாருங்க, ஐடிஐ ராதாபுரத்தில் நில்லுங்க. இன்னைக்கு 45 கோடி ரூபாய்க்கு புதிய மிஷினரிஸ் கொடுத்து அந்த புதிய கல்வியை கற்றுக் கொடுக்காங்க. பெண்களும் ஐடிஐல பாதி பேர் வந்திருக்காங்க. அப்போ அது டாட்டாவோட டைப் பண்ணிருக்க அந்த ஐடிஐ நல்லதா கெட்டதான்னு நீங்க சொல்லுங்க. சாமானிய வீட்டு பிள்ளை அரசு பள்ளியில சாமானிய வீட்டு பிள்ளை அரசு ஐடிஐல படிக்க போகுது. அந்த பிள்ளைக்கு இப்ப டாட்டா பயிற்சி கொடுக்கு, அப்படியே வேலைக்கு எடுத்துட்டு போயிருவான். அந்த பயிற்சி சக்சஸ் ஆனதுனால நான் முதல்வன் திட்டம் உலகம் பூரா நம்ம பிள்ளைகள் படிச்சது பேரிட்டு இருக்கு. அதே வாய்ப்பை பள்ளியிலிருந்தே கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த பயிற்சி கொடுக்குது. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது அது தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது தனியார் மயமாக்கலுடைய முன்னோடி என்று சொல்வது தவறு. ஒருபோதும் இந்த அரசு தான் நடத்துகின்ற பள்ளி கல்லூரிகளை ஒருபோதும் தனியார் மயம் ஆக்காது. இன்னும் கூட நான் ஒன்ன சொல்றேன், நிறைய பள்ளிக்கூடம் போறங்க 2 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள்
என்கிட்ட 40 பள்ளிக்கூடம் என் தொகுதியிலே இருக்கு. நான் கூட முதல்வர்கிட்ட சொல்றேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளைகளை சேர்த்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மட்டும் கொடுங்க, பேருவாங்க, ஆட்டோ வச்சு பண்ணிட்டா போதும் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன். அப்போ காலத்துக்கு தகுந்தபடி 2 பிள்ளைகளுக்கு 2 ஆசிரியர், 4 பிள்ளைகளுக்கு 2 ஆசிரியர். அப்ப நீங்க என்ன சொல்லணும், இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நாட்டு நலன் கருதி பக்கத்தில் இருக்க பெரிய அரசு பள்ளிக்கே சேருங்க. ஒரு ஆட்டோவில் கூட்டி போயிட்டு கூட்டி கொண்டு விடு அப்படின்னு சொன்னா அரசுக்கும் லாபம். ஆனா இத அரசியல் கட்சிகளோ யாரோ எங்க ஊர்ல இருக்க பள்ளிக்கூடத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. 4 பிள்ளைகள் தான், மீதி 40 பிள்ளைகள் அந்த ஊர்ல இருந்து ஆங்கில வழிக்கு போகுது. அப்போ அதை கூட சமூகத்தில் நியாயம் தெரிஞ்சதை கூட செய்வதற்கு அரசு ஆட்சி மேல குற்றச்சாட்டு வரும்போது தயக்கம் இருக்கு. அந்த தயக்கத்தை நீங்க மீடியா தான் போக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். அது காவல்துறை, அதுக்கு சம்பந்தப்பட்ட அளவில் காவல்துறைக்கு அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்துருவாங்க. நீங்க பழைய வரலாறு பார்த்துக்கிடுங்க, ஒரே ஒரு அனுமதி கூட போராட்டத்துக்கு கிடையாது, எல்லாம் கோர்ட்ல போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அரசு அப்படி இல்லை, எல்லா போராட்டங்களுக்கும் அனுமதி முறைப்படி எழுதி கொடுக்கணும். காலையில போய் நின்றுகிட்டு உடனே போராட போறேன்னு சொன்னா அனுமதி வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒண்ணுதான். நன்றி. எல்லாருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதை நான் முதல்லயும் சொன்னேன், கடைசியிலையும் சொல்லியிருந்தேன்.